ஹலோ கைஸ், எங்களோட ட்ரிப்பில் நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, ஸோ அந்த காஃபி குடிக்கிறது தான். அவங்க வந்து புக் ஒன்று வச்சுருந்தாங்க, மெனு புக்கு. ஸோ நார்மலாக எல்லா கடையிலையும் இல்லாத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஓல்டு ஸ்டைலில் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. தென் அவங்க ஒரு பேப்பர் பென்சில் நார்மலாகவே அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வந்து நோட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் நாங்கள் எல்லாம் ஆர்டர் பண்ண காஃபி ஐட்டம்ஸு. ஸோ இதுதான் நான் வந்து பார்த்துருந்தேன். ஊற்றும் போது நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் ஃபீலிங் வந்து நல்லா இருந்துச்சு. வா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நார்மலாக மலேசியாவில் வந்து இந்த மாதிரி வந்து நான் பார்த்தது கிடையாது. ஸோ நம்ம ஐஸ் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு கோலையில் வந்து ஐஸ் போட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். பட் இது ஐஸ் தனியாக காஃபி தனியாக கொடுத்துறாங்க, நம்ம தான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். தென் இங்கே ரொம்ப ஃபேமஸே வந்து ஒயிட் காஃபி தான். அந்த ஒயிட் காஃபி தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்து டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. என்ன எனக்கு கொஞ்சம் சுகர் பத்தலை, கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிக்கிட்டேன். தென் ஹாஃப் பாயில் முட்டை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா சத்தே அப்படின்ற ஒரு டிஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பேர் வந்து சத்தே. இது வந்து அதோட பூவே கரெக்டாக்கா, குவா. இது வந்து குவா, இது வெங்காயம். ஓ, இதில் வந்து ஜஸ்ட் இப்படி டிப் பண்ணி சாப்பிடணும். இதை வந்து ஜஸ்ட் டிப் பண்ணி அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க, சும்மா சைட் டிஷ். இது கூடவே இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோலாம் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன்.